வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா டிசம்பர் 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இந்தியா ரஷ்யா 23வது வருடாந்திர உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? டெல்லியில் நடைபெற உள்ளது. டிசம்பர் 4 மற்றும் 5 தேதிகளில் நடைபெறுகிறது. ரஷ்யா இந்தியா இணைந்து S-500 ஏவுகணை தயாரிக்க திட்டம் தீட்டியிருக்காங்க. இந்த 23வது வருடாந்திர உச்சி மாநாட்டில் ரஷ்யாவும் இந்தியாவும் இணைந்து S-500 ஏவுகணைகளை தயாரிக்க திட்டம் தீட்டியிருக்காங்க. இந்த S-500 ஏவுகணை 600 கிலோமீட்டர் தொலைவு வந்து பயணிக்கக்கூடியது. 2018 வந்து 5 S-400 ஏவுகணைகளை வாங்க இந்தியாவும் ரஷ்யாவும் ஒப்பந்தம் வந்து, அதாவது இந்தியா வாங்குறதுக்காக ரஷ்யா கிட்ட வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதன்படி 3 S-400 ஏவுகணைகளை வாங்கிட்டாங்க. இன்னும் 2 வந்து ஃபியூச்சரில் வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த S-400 ஏவுகணை 400 கிலோமீட்டர் தொலைவு பயணிக்கக்கூடியது. கடந்த மே மாதம் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரின் போது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பயன்படுத்தப்பட்ட இந்த S-400 ஏவுகணை தான் பாகிஸ்தானினுடைய போர் விமானங்களை வந்து சுட்டு வீழ்த்தியது. அத்தகு சிறப்பு வாய்ந்தது இந்த S-400 ஏவுகணை. தற்போது வந்து S-500 ஏவுகணையும் தயாரிக்க திட்டம் தீட்டியிருக்காங்க ரஷ்யாவும் இந்தியாவும் இணைந்து. அடுத்து பார்த்தோம்னா டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு உதவிடும் வகையில் இந்தியா சார்பில் எந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது? ஆபரேஷன் சாகர் பந்து அப்படின்ற நடவடிக்கை தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதில் எந்த போர்க்கப்பல்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய கப்பற்படையினுடைய INS விக்ராந்த், INS உதயகிரி கப்பல் மூலமாக 6.5 டன் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்கள் வந்து இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்திய விமானப்படை மூலம் 12 டன் பொருட்கள் கொழும்பு நகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இலங்கையில் 390க்கும் மேற்பட்டோர் வந்து இந்த டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதாவது இறந்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா கடந்த 15 ஆண்டுகளில் எய்ட்ஸ் நோயால் உயிரிழப்போர் எண்ணிக்கை எத்தனை சதவீதம் குறைந்தது? 81% குறைந்தது. வேர்ல்டு எய்ட்ஸ் டே வந்து டிசம்பர் 1 வந்து அனுசரிக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் இடம் பிடித்துள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் யாவை? அதாவது இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் வந்து எதுக்காக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இராணுவ தளவாட பொருட்கள் உற்பத்தியில் முன்னணியில் வகிக்கிற ஒரு 100 நிறுவனங்களோட பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த 100 நிறுவனங்களோட பட்டியலில் நம்ம இந்தியாவை சார்ந்தது வந்து 3 பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து அதில் இடம்பெற்றிருக்கு. அதிகப்படியான நிறுவனங்கள் இடம்பெற்றது எதுன்னு பார்த்தோம்னா அமெரிக்கா வந்து இடம்பெற்றிருக்காங்க. செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்தோம்னா செகண்ட் பிளேஸ் மீன்ஸ் நிறைய, அதாவது அதிகப்படியான நிறுவனங்கள் வந்து எந்த நாட்டோடது வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சீனாவோடது இடம்பெற்றிருக்கு. நம்ம நாட்டோடது 3 நிறுவனங்கள் மட்டும்தான் வந்து இடம்பெற்றிருக்கு. இதில் எந்தெந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் 44வது இடத்தையும், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 58வது இடத்தையும், மசாகன் டாஸ்க் 91வது இடத்தையும் பெற்றிருக்கு. அமெரிக்காவினுடைய 39 நிறுவனங்களுடன் அது வந்து அதிகப்படியான நிறுவனங்கள் இடம்பெற்ற நாடுகளினுடைய பட்டியல் அமெரிக்காவும், அதற்கு அடுத்தபடியாக சீனா வந்து இடம்பெற்றிருக்கு. அமெரிக்காவினுடைய லாக்ஹீட் மார்டின் அப்படின்ற பொதுத்துறை நிறுவனம் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதில் இந்தியாவிலேயே எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. மாற்றுத்திறனாளிகள் தினம், சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் 3. ஐக்கிய நாடுகள் சபை 1992 வந்து அறிவித்தது. உலக மாற்றுத்திறனாளிகள் ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1981 தான் வந்து உலக மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆண்டு. அடுத்து பார்த்தோம்னா அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு 2025ஆம் ஆண்டை எவ்வாறு அறிவித்துள்ளது? செயற்கை நுண்ணறிவு ஆண்டு அப்படின்ட்டு அழைச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா சென்னியார் புயல் எங்கு உருவானது? மலாக்கா ஜலசந்தியில் தான் வந்து சென்னியார் புயல் உருவாச்சு. சென்னியார் புயலுக்கு பெயரிட்ட நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஐக்கிய அரபு எமிரகம். அடுத்து பார்த்தோம்னா இந்தோனேஷியாவில் வந்து இந்த புயலால் 290 பேர் வந்து இறந்திருக்காங்க. தாய்லாந்தில் வந்து 263 பேர் வந்து இறந்திருக்காங்க. டிட்வா புயல் வங்கக்கடலில் இலங்கை அருகே வந்து உருவானது. டிட்வா புயலுக்கு நேம் வச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏமன் நாடு தான் வந்து நேம் வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா பல்லாவரம் மலையில் எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்த கற்கோடாரி தொழிற்சாலைகள் இருந்துள்ளன? சுமார் 17,000 ஆண்டுகள் வந்து பழமை வாய்ந்த கற்கோடாரி தொழிற்சாலைகள் வந்து இருந்திருக்கு. இதை வந்து நம்ம 11th பார்த்துருப்போம். ராபர்ட் ப்ரூஸ் பூட் அப்படின்றவர் 1863 வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்ட்டு. இந்த ஆண்டுகள் வந்து முக்கியம். 17,000 ஆண்டுகள் பழமையான தொழிற்சாலைகளை தான் வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா தேசிய மாசு கட்டுப்பாட்டு நாள் வந்து என்னைக்கு அனுசரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 2 தேசிய மாசு கட்டுப்பாட்டு நாள். 1984 டிசம்பர் 2 போபால் விஷவாயு துயரத்தை முன்னிட்டு தான் வந்து நம்ம இந்த டிசம்பர் 2 வந்து தேசிய மாசு கட்டுப்பாட்டு நாளாக வந்து நம்ம அனுசரிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.